திருவண்ணாமலையில அதிகமா வெளிநாட்டு சீடர்கள் இவர்கிட்ட தான் அந்த நான் யார்ன்ற விசாரணத்தை கண்டுக்கினவங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளால போய் அவர்கிட்ட போய் கேட்கறத விட வெளிநாட்டுக்காரங்க கேட்க, இப்ப நமக்கு நம்ம இந்தியர் நம்ம தமிழர் எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுங்களா? இவர் விருதுநகர்ல பிறந்தவர். விருதுநகர்ல பிறந்து திருவண்ணாமலையில சமாதி ஆனவர். இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம நான் யார் நான் யார் நான் யாருன்னு கேட்டுட்டே இருப்பாரு. சும்மா இருத்தலே சுகம்னு சொன்னவர். நீ சும்மா இருப்பா, சும்மா இருந்தாலே உனக்கு சுகம்பா அப்படின்னா. சும்மா இருந்த சுகம் கிடையாது, நீ மௌனமா இரு. சும்மா இருந்தா மௌனம். அந்த மௌன முருகமா இருக்கும்போது கூட என்ன பண்ணணும்? புத்தி, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய மனம் அமைதியா இருக்கணும், அறந்து போகணும். எல்லா விஷயத்துல அறந்து ஒரு நியூட்ரலா இருக்கணும். நியூட்ரலா இருக்கும்போது தான் உன் மனம் அந்த நான் என்ற விசாரணை பண்ணும்போது எல்லாமே அருந்து அந்த ஆன்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு என்னைக்கு நீ உணர்றியோ அப்போ இறைவனை நீ கண்டிப்பாக உணர்வாய் அப்படின்ற ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னவர் இவர். இப்போ பெரிய விஷயம்தான் இந்த விஷயத்த எல்லாருக்கும் எனக்கு தெரியும்னு சொன்ன விஷயம் கூட நம்மளால அமைதியா ஒரு 2 நிமிஷம் கூட அமைதியா உட்கார முடியாது. ஏன்னா அவ்வளோ பைண்டிங்ல நம்ம லைஃப் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு காலத்துலயும் நம்ம லைஃப் பைண்டிங் ஆகி போயிட்டே இருக்கு. நம்ம அதுக்கு உண்டான விஷயத்துல வெளியே வர முடியல. நம்மனா சன்னியாசியா, நம்மளா குடும்பம் இல்லாதவங்களா அப்படின்னும் போது எல்லாமே இருக்கணும். ஆனா ஒரு நிலை, அந்த நிலை வரும்போது நம்ம எல்லாத்தையும் பற்றற்ற நிலை அப்படின்னாங்க. பற்றற்ற நிலையில அப்பதான் நான் யாருன்னு உணர முடியும். இப்ப பாருங்க, கிரிவலம் வந்தாங்க. உண்ணாமலை அம்மன் கிரிவலம் சிவனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சித்தர்கள் கிரிவலம் நிறைய ஞானம் பெற்றாங்க. ஏன் நம்ம மக்களும் பாமர மக்களும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் முதல் ஆரம்பிச்சு கிரிவலம் போயிட்டு பல வருடங்கள் கிரிவலம் போயிட்டு இருந்தாரு. இவரோட நிறைய சித்தர்கள் வந்திருக்காங்க, மக்களும் தொடர்ந்து வந்திருக்காங்க. அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த பணி இப்போ அதிகப்படியான மக்கள் கிரிவலம் போறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் தானே, பெரிய விஷயம் தானே. இல்ல ஒன்னொன்னு பால் பிராண்டன் சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டுக்காரு, ஒரு பெரிய தத்துவ ஞானி. அவர் எனக்கு இந்தியாவில இருந்து இந்த தத்துவம்லாம் தெரியணும்னு கேட்க வரும்போது பெரியவா சந்திரசேகர சுவாமிகளை பார்க்க வர்றாரு. பார்த்துட்டு ஐயா இது மாதிரி எனக்கு வேணும்னும் போது அவர் சொன்ன முதல் விஷயம், நீ என்ன பார்க்க வந்தது பெரிய விஷயம் இல்லை, நீ போ திருவண்ணாமலையில போய் ரமண மகரிஷியை போய் பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும் அப்படின்னு. இவரும் போறாரு. சரி, இவரு பெரியவாவே சொல்லிட்டாரு அப்படின்னும் போது ஒரு பெரிய ஆளா இருப்பாருன்னு நினைச்சிட்டு போனாரு. அங்க போகும்போது ஒரு தனியா ஒரு கல் மேல உட்காந்துட்டு இருக்காரு. சுத்தி நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு பாக்குறாரு. இவர் வெளியே நின்று வணக்கம் சொல்லிட்டு உள்ள போய் நிற்கிறாரு. நான் யாருன்னு சொல்ல வர்றாரு, உட்காருன்ட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காலையில உட்காந்தவர் மதியம் 2 மணி ஆச்சு. அது வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே பேசல. என்ன, நான் எவ்வளவு பெரிய ஆள், வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன், ரமணர் இருந்தாங்க, ஒரு பெரிய ஆளா இருக்கிற போது சாதாரணமா கோவணம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு ஆடம்பரம் எதுவும் இல்லை. இவர் என்ன அவ்வளவு பெரிய தத்துவ ஞானி நினைச்சிட்டு அப்படியே உட்காந்தவர். மதியம் போல எழுந்தாரு, போனாரு, மக்களோட மக்களா போய் சாப்பிட்டு வந்தாங்க. திரும்ப உட்காந்தாரு. இவர் எதுவுமே பேசல. கடைசி வரைக்கும் அவர் நிறைய கேள்வி கேட்கறதுக்காக நிறைய ஒரு புக்கு நிறைய எழுதி வச்சிருந்தாரு. கடைசி வரைக்கும் அவர் எதுவுமே பேசல. மறுநாளும் அதே மாதிரி நடக்குது. கடைசியில அவர் உணர்ந்தாரு, அவர் என்ன சொல்ல வர்றாருன்ற உணர்ச்சியை அவரோட மௌனத்தாலே புரிஞ்சுட்டு கடைசியில அவர் கால் கடியில நீட்டா விழுந்து, நெடுஞ்சான் கடையா விழுந்து, ஐயா நான் எவ்வளவு கேள்வி கேட்கணும்னு நினைச்சு வந்தேன், எல்லா கேள்விக்கும் உங்களை மௌனமே எனக்கு பதில் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டுல இருந்து அந்த பால் பிரண்டன் தன்னோட நிலையை மாத்திட்டு அவருக்கு சீடர் ஆயிட்டார். பாருங்க, அவரை தொடர்ந்து இவர் வெளிநாட்டுக்கே போகல. ஆனா இவரை தேடி வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் திருவண்ணாமலை ஃபுல்லா வெளிநாட்டுக்காரங்க இருக்கிறது காரணமே இவர் ஒரு காரணமா, அவங்களுக்கு ஒரு அமைதி கொடுக்கணும்னு. அப்போ அந்த நான் யாருன்ற விசாரணம், நான் யார் சொல்லிட்டே இருக்கும்போது நீ யாரும் இல்லையா, உன் உடம்பு தான் நீன்றது தப்பு. இந்த உடம்புக்கு நீ என்ன அலங்காரம் பண்ணிக்கினாலும், என்ன புஷ்டி பண்ணினாலும், போஷாக்கு பண்ணினாலும் இந்த உடம்பு ஒரு நாளைக்கு போயிடும். ஆனா உன்னோட ஆன்மா தான் கடைசி வரைக்கும் நிற்கும், அதுக்கு மரணம்ன்றது கிடையாது அப்படின்னு சொன்னவர் தான் இவரு. பாருங்க, இந்த விஷயம் எவ்வளவு பெரிய தத்துவம்ன்ற ஒரு விஷயம் இல்லை, நம்மை நாமளே அறிந்து கொள்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உட்காந்து அமைதியா கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க. முடியாது. அதுக்கு காரணம் என்ன? மனம் புத்தி அறணும். எல்லா விஷயத்தையும் அறந்து தனியா உட்காரணும். நீ உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துப்பார், 10 நிமிஷம் உட்காந்துப்பார், 15 நிமிஷம் உட்காந்துப்பார். சும்மா இருத்தலே சுகம். அப்பதான் தெரியும்
இது நம்ம வடிவேல் படத்துல சொல்லுவாங்க சும்மா இருந்து பாருன்னு. அது மாதிரி நீங்க சும்மா இருந்து பாருங்க, நிறைய சிந்தனைகள் நம்மளை நோக்கி வந்துட்டே இருக்கும். கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது அந்த ஒரு நிமிடத்துக்கு எத்தனை சிந்தனைகள் வரும் தெரியுமா? அதனாலதான் கண்ணை திறந்து தியானம் பண்ணு அப்படின்னு வரும். கண்ணை திறந்து தியானம் பண்ண சொன்னவர் ரமண மகரிஷி. கண்ணு மூடி தியானம் பண்ணுங்கன்னு. ஒரு யோகம், தவம், தியானம் இதெல்லாம் தேவையில்லை. யோகம், அந்த யோக நிலையை பெறணும்னா நீ யாருன்னு தெரிஞ்சாதான் அந்த நிலையை பெற முடியும். வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியும். வாழ்க்கையில சந்தோஷமா வாழறது பெரிய விஷயம் இல்லை. உன்னை எந்த விஷயமான சோகம், துக்கம், ஆனந்தம் எதுவுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. எல்லாமே ஒரு நிலைக்கு வந்துடும். அந்த நிலையை நம்ம பெற முடியுமா? யோசிச்சு பார்ப்போமா? ஒரு நாளாவது அது பண்ண முடியுமா? ஐயா எனக்கு குடும்பம் இருக்குது, அது இருக்கு, என்னால் அதை தாண்டி வர முடியாது. எல்லாம் இருக்கும் ஒரு காலம். அந்த காலம் முடியும் போது நீங்கள் நான் என்ற விசாரணத்தில் ஆன்மா என்ற விஷயம் உங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ அப்போ நீங்க கடவுளை உணரலாம். அதுக்கு உங்களுடைய எல்லார வாழ்க்கைய சரியாக எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு நீங்கள் அதை செய்யுங்க. இதுதான் இப்ப இருக்கிற காலத்துக்கு நம்ம சொல்ல முடியும். ரமண மகரிஷி சொன்ன விஷயம் நான் யாருன்ற விசாரணம். நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் பண்ணிடுவேன், நான் யாரும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே விஷயம், அமர்ந்து அமைதியா இருக்கணும். அமைதியை நோக்கி ஒரு மனிதன் எங்க போகிறானோ அவன் உச்ச நிலையை பெறுவான். இதுதான் ரமண மகரிஷி சொன்னது. சிவாய நம.